அட என்னய்யா இது? இந்தியா ஜிம்பாப்வேவ இப்படி கொசு அடிக்கிற மாரி அடிச்சுட்டாங்க. இப்படி சொல்ற மாரி தான் இன்னைக்கு இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் நடந்த மேட்ச்ல இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி சும்மா பேட்டிங்ல அதிரடி காட்டி 256 ரன் எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, இதெல்லாம் ஜிம்பாப்வே சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் இன்னைக்கு ஏதாவது டஃப் குடுப்பாங்க அப்டின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல பென்னட்டும் மருமானியும் சேர்ந்து நாங்க அதிரடி காட்டுறோமோ இல்லையோ, ஆனா பவர் பிளேல விக்கெட்ட விட்டு குடுக்காம விளையாடுவோம்னு சொல்லிட்டு, பவர் பிளேல விக்கெட்ட விட்டு குடுக்கவே இல்லங்க. அப்படியே உங்களோட பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆயிருமோ அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதான் எப்படியோ அக்சர் பட்டேல் பவர் பிளேக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஓவர்ல மருமானி தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி நானும் என் பங்குக்கு விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு டியான் மேயர்ஸோட விக்கெட்ட எடுத்தாருங்க. ஆனா பென்னட் மட்டும் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்துட்டு இருந்தாரு. அவர் கூட கேப்டன் சிக்கந்தர் ராசாவும் சேர்ந்து நல்ல அதிரடி காட்டி நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாருங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் கன்டின்யூ ஆச்சு. எப்படி உங்களோட பார்ட்னர்ஷிப் கடைசி வரைக்கும் கன்டின்யூ ஆயிருமோ அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதாங்க இவங்களுக்கு எமனா ஹர்தீப் சிங் வந்தாரு. வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் சிக்கந்தர் ராசாவோட விக்கெட்ட எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே ஓவர்லயே ரியான் பாலோட விக்கெட்டையும் எடுத்தாருங்க. இதுலயும் ரியான் பாலுக்கு அம்பையர் அவுட் குடுக்கல. நாங்க ரிவ்யூ எடுத்து அவரோட விக்கெட்ட எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ரிவ்யூ எடுத்து ரியான் பாலோட விக்கெட்ட எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹர்தீப் சிங் அடுத்த ஓவர்ல மியாங்கேயோட விக்கெட்டை எடுத்தாரு. ஒரு பக்கம் என்னதான் விக்கெட் போனாலும் பென்னட் மட்டும் நின்னு நான் கடைசி வரைக்கும் நின்னு போராடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கடைசி வரைக்கும் நங்கூர மாதிரி நின்னு நல்ல இன்னிங்ஸ் கொடுத்தாருங்க. ஆனா பாவம் அவர் அந்த அளவுக்கு அடிச்சு என்னங்க பிரயோஜனம்? இன்னைக்கு ஜிம்பாப்வே மேட்சை வின் பண்ண முடியலனா கூட அவராவது செஞ்சுரி அடிப்பார்னு பார்த்தா அவர்னாலையும் 97 ரன் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. இதனால இன்னைக்கு மேட்ச்ல ஜிம்பாப்வே 20 ஓவர் முடிவுல 184 ரன் எடுத்தாங்க. இதனால இந்த மேட்ச நம்ம இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளா 72 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டோங்க. உண்மையிலேயே நம்ம ஜிம்பாப்வேக்கு எதிரா ஒரு இமாலய வெற்றியை பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஹை மார்ஜின்ல நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட மோசமா தோத்தனால நம்மளோட நெட் ரன் ரேட் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. இப்ப இதனால பாத்தீங்கன்னா நம்மளோட நெட் ரன் ரேட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட ஜெயிச்சனால நம்மளுக்கு நெட் ரன் ரேட்லாம் பிரச்சனையே இல்லை. நம்ம வெஸ்ட் இண்டீஸ் கூட ஜெயிச்சாலே போதும், ஈஸியா செமிஃபைனலுக்கு போயிடலாம். இருந்தாலும் நம்ம ஜிம்பாப்வே அடிச்சு துவைச்சது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பேட்டிங் தான் சும்மா தரமா இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாள் நம்ம இந்தியாவோட பேட்டிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒரு பேட்ஸ்மேன் நல்லா அடிப்பாங்க, யாராவது ஒரு பேட்ஸ்மேன் ஹாஃப் செஞ்சுரி அடிப்பாங்க அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே அதிரடி காட்டியிருக்காங்க. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து சும்மா அதிரடினா அதிரடின்னு பட்டைய கிளப்பியிருக்காங்க. அதனால தான் நம்மனால இன்னைக்கு 256 அப்படின்ற ஒரு பெரிய டார்கெட்ட எடுக்க முடிஞ்சுச்சு. இந்த ஒரு டார்கெட்ட ஜிம்பாப்வேனால அதனால தான் சேஸ் பண்ண முடியாம போச்சு. அதனால இன்னைக்கு நம்ம இந்தியா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்கோம். இப்ப இதே மாரி வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராவும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து நம்ம எப்படியாவது செமிஃபைனலுக்கு போணும் அப்படின்றதா நம்மளோட ஆசையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.